2013 அரச பரீட்சை வினாத்தாளின் 20வது வினாவிலிருந்து 23வது வினா வரையிலான விடைகாண் விளக்கம். பின்வரும் உருவில் அட்டைத்தாளினால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி உள்ளது. அது விரிக்கப்படும் போது தோற்றும் விதம் யாது? இங்கு அட்டைத்தாளினால ஒரு சதுரமுகி உருவாக்கப்படுகின்றது. ஒரு பெட்டி என்பது இங்க சதுரமுகியத்தான் பெட்டி என்று சொல்கிறார்கள். அது தோற்றும் விதம் கேட்கப்படுகின்றது. இப்ப இந்த அட்டைக்கீழத்தில 3 இலக்கங்கள் 7, 3, 2 அமைந்திருக்கிற விதங்களை பார்வையிட்டுத்தான் நாங்கள் அது எதுவாக இருக்கும் என்பதை கணிக்க வேண்டும். இங்கே முதலாவது விடையை பாருங்கோ. 7 என்பதற்கு கீழே, அதாவது ஒரு இலக்கம் 7 என்ற இலக்கத்தை நாங்கள் 7 என்ற இலக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்கம் தான் பாருங்க. 7 என்ற இலக்கத்தில் இது மேல் பக்கம், இது கீழ்ப்பக்கம், இது வலது பக்கம், இது இடது பக்கம். அப்ப இந்த அடிப்படை கருத்தை வைத்துத்தான் நாங்கள் ஒவ்வொரு இலக்கமும் அமைந்திருக்கின்ற எண்கோலத்தின்படி எந்த பெட்டி எந்த தாயக்கத்தை பொருத்தமென கண்டு விடையளிக்க வேண்டும். இங்கே 7 என்பதற்கு கீழே 3 இருக்கின்றது. அப்ப 3 அதுக்கு கீழே இருக்கின்றது. அதுவும் 7 இருக்குமா போலதான் மேலே இந்த குறித்த கோடும் கீழே வளை கோடும் கிழக்கு பக்கம், அதாவது கிழக்கு பக்கமாக இருக்கிறதுல 2, அதாவது அதன் கூம்பிய பகுதிகளும் மேற்கு பக்கம் விரிந்த பகுதிகளாக இருக்கின்றது. இனி இந்த 2 என்பது 7 இப்படியாக அமைந்திருக்கு. நான் இப்ப இதுல கீழ்படி இந்த மாதிரி அமைந்திருக்கு. 7 அதாவது கிழக்கு பக்கமாக 2 வடக்கு பக்கம் இருக்கின்றது, அல்லது மேல் பக்கம் இருக்கின்றது. நாங்கள் திசைகளை அடிப்படையாக வைத்து சொல்லுகின்ற போது, அப்ப இந்த தாயக்கட்டியோடு இது பொருந்துமா என்பதை நாங்க பார்க்கின்ற போது 7க்கு கீழே 3 பொருத்தமாக இருக்கின்றது. 7க்கு கீழே 3. 7 பின்பக்கம், அதாவது கிழக்கு பக்கம் 2 மேல்பாகம் வடக்கு பக்கம் இருக்கின்றது, அதுவும் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இந்த விடை மிக பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப அடுத்த விடைகள் ஏன் பொருந்தவில்லை என்பதை பார்ப்போம். இப்ப பாருங்க, 7 கீழே 3 அமைந்திருக்கிற விதம் பிள்ளை. இப்ப 7 இப்படி இருந்தால் அதன்படி பார்த்தால் 3 இப்படியாக இருக்க வேண்டும். ஏன் இங்க கவனிங்களை பார்க்க உங்களுக்கு விளங்குது. 7 கீழ்ப்பக்கம் 7 இப்படியாக இருந்தால் 3 அதன் கீழே இப்படியாக இருக்க வேண்டும். ஏன் இந்த கீழ், அதாவது தெற்கு திசையை நோக்கி 3 மேற்கு திசை காட்டப்படுகின்றது. அப்ப இந்த விடை பிழை. அடுத்தது 7 இது இலக்கத்தை டைப் பண்ணது பிழை என்று வைத்துக் கொள்வோம். இதை 3 என்று வைப்போம். 7 பின்பக்கம் 3 அல்ல, கீழே தான் 3 இருக்கின்றது. அப்ப இந்த விடையும் பிழை. அப்ப இதுல நாங்க பார்க்க வேண்டியது என்ன, அந்த எழுத்து கோலங்களுக்கு ஏற்ப மேலே கீழே கிழக்கு வடக்கு, அதாவது வடக்கு கிழக்கு, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்ற திசைகளை அடிப்படையாக வைத்தும் சொல்லலாம். ஒரு இலக்கத்தை எடுத்துக்கொண்டால் 7க்கு வடக்கு பக்கம் இந்த கோடி இருக்கின்றது, தெற்கு பக்கம் முடிகின்ற கோடி இருக்கின்றது தெற்கு பக்கம், கிழக்கு பக்கம் அதன் பின்கோடி இருக்கின்றது, மேற்கு பக்கம் அதன் மேற்கோடு இருக்கின்றது என்று அடிப்படை கருத்தை நாங்கள் வைத்துக் கொண்டுதான் இந்த வினாக்களுக்கு விடையளிக்க முயற்சி செய்ய வேண்டும். இனி அடுத்த வினாவை பாருங்கோ. இவ்வுருவை மடித்து ஒரு பெட்டியை செய்யும் போது, அது சதுரமுகிதான், அது தோற்றும் விதம் என கேட்கப்படுகின்றது. 21வது வினா. இப்ப நாங்கள் இதுல தாயக்கட்டி ஆக்குகின்ற போது நாங்க கவனிக்க வேண்டும், இதுல உள்ள உருக்கள்ல இதுக்கு மேலே இது இருப்பதாக இருக்கின்றது. அப்ப இந்த அமைப்புகள்ல இங்க பாருங்க, இதுக்கு மேலே இது இருந்தால் இந்த உரு இங்க வர வேண்டும், வரவில்லை அந்த கோல அமைப்பின்படி. அப்ப முதலாவது பிழையாக இருக்கின்றது. இரண்டாவது, சதுரம் 2 இப்படியாக இதோடு மடிகின்ற போது
அதாவது இந்த புள்ளி அமைவது பிழையாக இருக்கின்றது. உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த சதுரம் இங்காலே அமைந்திருந்தால் தான் இது பொருத்தமாக இருக்கும். இது அதாவது அதிന്റെ இந்த பக்கமாக இல்லாம இந்த பக்கமாக இருக்க வேண்டும். நான் கூறுகின்றதை பொறுத்துக்கொள்ளும். ஆனபடியா இதுவும் பிழை. ரெண்டிന്റെ இந்த பக்கமல்ல இந்த குறுக்கோலம், ഇതിന്റെ பின்பக்கமாக இருக்க வேண்டும். ஆனபடியா இதுவும் பிழை. மூன்றாவது விடை பொருந்துகின்றதா என்று ஒரு பார்வையிடுவோம். பொருத்தமாக இருக்கின்றது. ഇതിന്റെ அதாவது நாங்கள் பலம் சுழியாக திரும்பும் பக்கம் 2 புள்ளிகளும் மேலே பார்க்கிற போது அதை நாங்கள் இடஞ்சுழி என்று சொல்லலாம். அதாவது வலம் சுழி என்பது இடஞ்சுழி என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இடஞ்சுழி என்பதற்கு இதுவும் பொருத்தமாக இருக்கின்றது. ஆகவே மூன்றாவது விடைதான் பொருத்தமானது. இது கற்புலன் ஆற்றல், கண்ணால பார்த்து புரிந்து விடையளித்தல். இனி அடுத்த வினாவுக்கு போவோம். செய்தித்தாள், நாவல், கீதம், சிலை, கவிதை, பூ என்பவற்றில் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. அப்ப இங்க செய்தித்தாள், நாவல், கீதம், சிலை, கவிதை, பூ என 6 சொற்கள் இருக்கு. அதுல ஒரு சொல் பொருந்தாமை இருக்க வேண்டும். ஆனா இங்க செய்தித்தாள், கீதம், பூ என்ற விடைகள் தரப்பட்டாலும் நாங்கள் அந்த 6 சொல்லுக்களையும் இதன் தொடர்பு இருக்கான்னு பார்ப்போம். செய்தித்தாள் என்பது பத்திரிகை, நாவல் என்பது புத்தகம், கீதம் என்பது பாடல், சிலை என்பது அதாவது கருங்கல்லிலே அல்லது களிமண்ணிலே செய்கிற சிலை, கவிதை என்பது ஒரு ஆக்கம், அதாவது சொற்களை புனைந்து ஆக்குகின்றது, பூ என்பது ஒரு தாவரத்தில் கிடைக்கின்றது, அது உயிருள்ளது, உயிருள்ள பொருள். இவையெல்லாம் ஒரு கலை வடிவங்கள். அப்ப பூ என்பதுதான் இதுல வித்தியாசமாக இருக்கின்றது. இவையெல்லாம் அதாவது அறிவியலோடு சேர்ந்த சாதனங்கள். பூ என்பது ஒரு பொருள், அதாவது ஒரு உயிர், தாவரம் என்கின்ற உயிரினத்தின் இனத்தை பெருக்குவதற்கான ஒரு பாகம். ஆனபடியால் அது இங்கு பொருந்தாமல் இருக்கின்றது. இனி நாங்கள் 23வது வினாவை பார்வையிடுவோம். அடுத்த கேள்வி, சங்கரின் தந்தையின் தந்தைக்கும். அப்ப சங்கர் என்கிறவர் இருக்கின்றார், அவருடைய தந்தை அடுத்த கட்டம், அடுத்தது அவருடைய தந்தை. அப்ப சங்கருக்கு பேர் தாத்தாவாக இருப்பார். சங்கரின் தம்பிக்கும், அப்ப சங்கர தம்பி இங்கே இருப்பார் அதே மட்டத்துல. அப்ப இவர் 2 பேருக்கும் இடையில உள்ள உறவு முறை யாது? அப்ப இவர்களுக்கு விளங்குது தாத்தா, தம்பி பேரன். அப்ப தாத்தாவை பாட்டன் என்று சொல்லலாம். அப்ப பாட்டனும் பேரனும் என்ற உறவு முறை பொருத்தமாக இருக்கின்றது. நன்று.